மேஷராசி அன்பர்களுக்கு சந்திராஸ்தமம். இறைசக்தி நினைவோடு பூஜை புனர் அனைவருக்கும் என் இனிய வணக்கங்கள். வஸ்திர தானம் செய்வதால், வஸ்திரம் என்றால் நம்ம ஆடைகள் இல்லாதவர்களுக்கு தானம் செய்வதால் நமக்கு சுகபோக வாழ்க்கை இறைவன் அமைத்து கொடுப்பார். தொடர்ந்து நம்மளுடைய பஞ்சாங்கத்தில் இணைவோம். இன்றைய தேதி 10ஆம் தேதி 3ஆம் மாதம் 2026 செவ்வாய்க்கிழமை, தமிழ் மாதம் மாசி. இன்றைய சூரிய உதயம் 7:25க்கு, சூரிய அஸ்தமனம் 7:21க்கு. இன்றைய திதி தேய்பிறை சப்தமி திதி முடியும் நேரம் ஆங்கில தேதியின் முறைப்படி 11ஆம் தேதி அதிகாலை 4:24க்கு முடிவடைந்து அஷ்டமி ஆரம்பமாகும். இன்றைய நட்சத்திரம் அனுஷ நட்சத்திரம் முடியும் நேரம் இன்று இரவு 9:34க்கு முடிவடைந்து கேட்டை ஆரம்பமாகும். இன்றைய யோகம் சித்த யோகம். நல்ல நேரம் காலை 9:24 10:25 வரை. அதன் பிறகு மாலை வேளையில் 5:51 7:21 வரை. ராகு கால நேரம் மாலை 4:22 5:51 வரை. யமகண்ட நேரம் காலை 10:23 11:53 வரை. கூலிகன் மதியம் 1:23 2:54 வரை. சந்திராஸ்தம ராசி. இன்று மேஷராசி அன்பர்களுக்கு சந்திராஸ்தமம். இன்றைய ராசி பலன் பார்ப்போம். மேஷத்திற்கு தனம், ரிஷபத்திற்கு வெற்றி, மிதுனத்திற்கு வரவு, கடகத்திற்கு செலவு, சிம்மத்திற்கு பக்தி, கன்னிக்கு சோர்வு, துலாம் ராசிக்கு சாதனை, விருச்சகத்திற்கு புகழ், தனுசுக்கு சிந்தனை, மகரத்திற்கு பரிவு, கும்பத்திற்கு திறமை, மீனத்திற்கு அசதி. தொடர்ந்து இந்த சனி பகவான் இடம் மாறுறாரு இல்லைங்களா, மீன ராசிக்கு வராரு வாக்கிய பஞ்சாங்கத்தின் படி. அது மட்டும் அல்லாமல் இந்த 1ஆம் தேதி 3ஆம் மாதம் 2026 26ஆம் தேதி 3ஆம் மாதம் 2026 வரை காலை வரை 7:39 வரை 26 நாட்களுக்கு சுக்கிர பகவான் உச்சம் பெற்று மீன ராசியிலே இடம்பெற்றிருப்பார். அப்புறம் 6ஆம் தேதி சனி அந்த பக்கம் அந்த மீன ராசிக்கு போவதனால இந்த ஒரு நல்ல ஒரு கிரக சேர்க்கையாக அமைவதால் இந்த 26 நாட்களுக்கு நமக்கு நம்ம ஒரு பரிகாரமோ பூஜைகளோ இந்த மாதிரி செய்யும் பொழுது நம்மளுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். சுக்கிர பகவானின் அருளும் நமக்கு கிடைக்கும். ஆன்மீகமாக நம்ம ஆன்மீக இறைசக்தி நினைவோடு பூஜை புனஸ்காரம் இவைகளெல்லாம் செய்யும் பொழுது நமக்கு நல்ல சக்திகள், நேர்மறை எண்ணங்கள் உருவாகிறது. இதில் சில தடங்களை விளக்கக்கூடிய சக்தி நமக்கு கிடைக்கும் என்பதை மறந்துவிடாதீர்கள். சுக்கிர பகவான் தன்னுடைய அதாவது குருவோட வீட்டில் உச்சம் பெறுகிறார். அவருடைய வேலை என்னன்னா நம்மளுக்கு ஹெல்த் வெல்த், அதாவது நம்மளுக்கு உடல் சுகத்தையும் பணம் காசுக்கும் சம்மந்தப்பட்டவராக இருக்கிறதுனால காரண கர்த்தாவாக இருக்கிறதுனால அவர் உச்சம் பெற்றிருக்கிற இந்த மாதத்திலே சனி பகவானும் அங்கே சேரும் பொழுது நமக்கெல்லாம் ஒரு நல்ல விஷயம் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் அவர்களை குறிப்பாக அவர்களை வழிபாடு செய்யுங்கள். கிரக வழிபாடு செய்யும் பொழுது அவர்களிடம் வேண்டிக் கொள்ளுங்கள். உங்களுக்கு எல்லா விதமான நன்மைகளும் இவர்கள் செய்வார்கள். நன்றி, வணக்கம்.